தாத்தா சொன்னத கேட்டு பயந்த விஜய், காவேரி கிட்ட போயிட்டு, "இல்ல காவேரி, என் வாழ்க்கையில நீ மட்டும் தான் காவேரி" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டுட்டு காவேரி, "இல்ல நான் வந்து எங்க வீட்ல நீங்க சொன்னதுனால மாப்பிள பார்க்க சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்துற மாரி சொல்றாங்க. ஆனா இத வந்து விஜய் வந்து சீரியஸா எடுத்துக்காம, "நான் வந்து தாத்தாவ பார்த்தேன். தாத்தா உன்ன கேட்டாங்க" அப்படி சொல்றாங்க. வெண்ணிலாவ பத்தியும் பேசுறாங்க. இதனால காவேரிக்கு வருத்தமாயிருது. அந்த நேரத்துல ஹவுஸ் ஓனர் வராங்க. ஹவுஸ் ஓனர், "நீங்க என்ன அந்த பையனுக்கு டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பையன் வந்து என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான் தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு அந்த காவேரி வந்து விஜய பத்தி வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட போட்டு குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வீட்ட வீட்ல உள்ள பார்க்கிங் ஏரியாவ வந்து நர்மதா ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறாங்க. ஹவுஸ் ஓனரும் சம்மதம் சொன்னதுனால அதெல்லாம் கிளீன் பண்றாங்க கங்காவும், காவேரியும். இந்த இத விசேஷத்த எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்க சொன்னதுனால நான் வந்து காவேரி கிட்ட போயிட்டு, "நீ மட்டும் தான் என் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே தாத்தா சிரிக்கிறாங்க. "எதுக்கு தாத்தா சிரிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இதெல்லாம் காவேரிக்கே தெரியும்டா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நான் வெண்ணிலாவ பத்தி பேசினேன் தாத்தா. அதனால மூட் அவுட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க விஜய். "உன்னலாம் என்ன பண்ணேன்னு தெரியலடா. ஃபோன வைடா. உன்ன எத்தன தடவ தான் திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோன வைக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் ம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு விஜய்க்கு தெரிஞ்சு விஜய் நர்மதா ஃபங்ஷனுக்கு என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.